கிறிஸ்மஸ் ரூம் மேட்ச் ஃபைனல். பேட்மேன் வாஸ் ஃபைசல் காட். யாரு காட்? உண்மையிலேயே யாரு காடுன்னு பார்க்க போறீங்க இப்போ. பேட்மேனா ஃபைசலா? ஃபைசலுக்கு டெக்னிக் அதிகமா தெரியும். அவன் பொறுமை ஆடுவான் ப்ரோ. இப்ப நீங்க பார்த்ததுலயே தெரிஞ்சிருக்கும். ஆனா பேட்மேனு அவன் ஸ்பீடு, அவன் அக்ரெசிவ், அவன் கொஞ்சம் திமிராவும் வேற இமோட்டெல்லாம் போட்டு ஆடுவான். ஐயோ, யாரு ஜெயிக்க போறா? பேட்டா இல்ல ஃபைசலா? யாரு யார் இந்த யூசியை ஜெயிச்சு எடுத்துட்டு போறா? பார்க்கலாம். கமான் கைஸ், சாட்ல இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் பேர் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க பாப்போம், யாரு ஜெயிப்பா? நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? யாரு ஜெயிப்பா? 2 பேரும் மேட்ச் இத்தனை தடவை பார்த்துட்டீங்க. பேட்மேன் லக்கி கில் எப்பவும் போல அவன் தான் எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் கில் எப்பயும் போல அவன் தான் எடுக்கிறான். ஃபைசல் பொறுமை ஆடி திரும்பவும் எப்பயும் போல கம்பேக் கொடுத்து மேட்சை ஜெயிச்சு ஃபைனலை ஜெயிச்சு யூசியை கெயின் பண்ணுவானா? இல்ல பேட்மேன் தான் தன்னை ப்ரூவ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போவானா? அது தலையில இருக்கிற கொம்பு பத்தியா ப்ரோ? கழட்டிட்டான் அந்த தொப்பியை போட்டு. ஸ்வாக் தொப்பியை பத்தியா என்ன மாதிரி வச்சிருக்கானு? வெரி வெரி வேற மாதிரி பாரு ப்ரோ. ஹெல்மெட் இல்லாம சண்டை பிடிக்கிறான். வெஸ்ட் மட்டும் வச்சுக்கொண்டு பாரு ப்ரோ. இவன் ஐயோ 4 கில்லு ப்ரோ. ஹேக்க போட்டான் ப்ரோ. கைஸ் சொல்லுங்க, ஃபைசல் ஜெயிச்சிருவானா இல்ல பேட்மேன் அடிச்சு ஜெயிப்பானா? யாரு மேட்சை ஜெயிக்க போறா? வெரிடாடே வேற மாதிரி. ஐயோ 5-1 பேட்மேன் லீடுல. யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். யாரு நீங்க ஜெயிப்பாங்கன்னு கெஸ் பண்ணுங்க. ஃபைசலா பேட்மேனா? அங்கால ஃபைசல் பொறுமை ஆடிட்டு இருக்காரு. இங்க 2 கில் இருந்தா விட்டதை பிடிக்கிறாரு. 2 கில். இந்த பக்கம் 5 கில், 3 கில் லீடுல. ஷாட்டு. இப்ப இமோட்டை போடணுமே. இன்னொரு கில் அடிச்சா கட்டா இமோட்டை போட்டுருவான். எனக்கு அது நல்லா தெரியும். கமான் கைஸ், புதுசா பாக்குற மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நடக்கிற நான் வைக்கிற முதல் ரூம் மேட்ச் இவ்வளவு வெறியா போகும்னு நானே எதிர்பார்க்கல. நான் அவ்வளவு நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அவ்வளவு வேகமான தருக்கி போறாங்க, அடிக்கிறாங்க. எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் இந்த டைம்ல? ஆக்சுவலா எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும்? செம்ம ஷாட். திரும்பி வந்து அடிக்கிறான். அடி எப்படி வெறிடா டே. நான் தான் சொல்லிட்டேனே அவன் வெறி. அது ஆரம்பத்திலேயே நான் தான் உனக்கு பெஸ்டே இன்வைட் பண்ணும்போதே நான் நினைச்சேன் அவன் தான் வேணும். உள்ள வரும்போதே சொன்னேன் உனக்கு கோத்து விடுறதுக்கு தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு. அவன் அடிப்பண்றது எனக்கு தெரியும். ஆனா மேட்சை வின் பண்றதுக்கு, அவனை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருப்பாங்கன்னு தெரியாது. பார்க்கலாம். ஆனாலும் ஃபைசல் சும்மா இல்ல. 2 மேட்ச்லயும் கம்பேக் கொடுத்து ஃபைனல் வந்த பையன். வெரி. ஆனா இவன் இந்த பக்கம் பாரு ப்ரோ, திமிர பாரு ப்ரோ. ஹெல்மெட்டை கழட்டிட்டு அடிக்கிறான். உய்யோ, ஹெல்மெட்டே போடாம அடிக்கிறான் ப்ரோ. தலையில சும்மா பட்டாலும் சரி அவ்வளவுதான் போச்சு. அடி. ஹெல்மெட் எல்லாம் போட்டு வராம இருக்க கூடாது. ஹெல்மெட் ரொம்ப முக்கியம், போடணும். ஆனாலும் 5 கில்ல லீடு ப்ரோ. இவன் கொஞ்சம் கான்பிடென்ட் அதிகம் ப்ரோ. சும்மாவே அந்த அடிப்பான் பாரு. அடிய கேட்டு ஷாட்டு. ஒரு ஷாட் விழுந்திருக்கு. 2 பேருக்கும் ஹெச்பி கம்மி. ஃபைசல் லீட் எடுப்பானா? 4 கில் இருக்கு இன்னும். 9க்கு 4. ஸ்டில் பேட்மேன் லீட்ல. ஃபைசல் அடிக்கிறத பாக்குறீங்களா? அவனை கட்டினா இவன் அடிக்கிறான், இவனை கட்டினா அவன் அடிக்கிறான். யாராச்சும் ஒருத்தன் டிசைட் பண்ணுங்க. 5 கில் முன்னுக்கா பேட்மேன்? 5 கில் முன்னுக்கா? எட்டி பார்த்து ஒரே ஷாட். அடி. ஒரே ஒரு ஷாட், வெறியான ஷாட். செம ஷாட். பாரு அடி கேள்வி பாரு. எட்டி பார்த்தே அடிக்கிறான் ப்ரோ. ஓ நல்ல ஷாட்.
ஃபைசல் விட்டுற மாதிரியே இல்ல. இந்த எப்படியாச்சும் இந்த மேட்சை நான் ஜெயிச்சிருவேன். வெறியான ஷாட்டு ஃபைசல். நான் தான் சொன்னேன், பொறுமையா தான் முன்னுக்கு வருவான் ப்ரோ. ஹீரோ எப்பயும் அடி வாங்கிட்டு அப்புறம் தான் அடிப்பாருன்ற மாதிரி. ஃபைசல் ஒரு ஹீரோ. கிட்ட முடியாது. நான் கொண்டு வருவேன்டா டேய். நான் நல்ல பிளேயர் ஒருத்தரை கொண்டு வரேன்டா. அவன் நல்லா ஆடுறான், எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் இதை விட பெஸ்டான ஒரு பிளேயரை நம்ம உருவாக்குவோம். இங்க பாரு, அவன் எவ்வளவு பெஸ்டா இருந்தாலும் ஃபைசல் பொறுமையா ஆடிட்டு இருக்கான். 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷம் தான் இருக்கு. 4 கில்லு தான் லீடு வேணும். ஒரு 6 கில்லு. 3 கில் ஆயிட்டு 5 நிமிஷத்துல இந்த 3 கில்லையும் அடிச்சு ஜெயிச்சிருவாங்க. அப்படி ஜெயிச்சா இந்த மேட்ச்ல வின்னர் இவனா மாறினா, ஓய்யோ யூசி இவன் ஜெயிச்சிட்டான்டா. நீ என்ன சொல்ற? ஏன்டா இங்க பாரு, அடிய கேளுடே. அக்ரெசிவ் மட்டும் முக்கியம் இல்ல, திமிரு மட்டும் முக்கியம் இல்ல, பொறுமை வேணும். இப்ப கால்ட்ட சொல்ல ஹெல்மெட்டா, அடிக்கிறான் ப்ரோ. பேசிட்டு இருக்கும் போது அடிச்சிட்டான் ப்ரோ. ஆனாலும் ஃபைசல்ட்ட இதை பாராட்டவே வேணும். அந்த ஸ்கில்லு, அந்த இதெல்லாம் பாராட்டியே ஆகணும். ஏன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையா இருந்து மேட்சை கொண்டு போறான். அப்படியே மேட்சை மாத்துறான். ஐயோ, நான் நினைக்கவே இல்லை. அதுவும் பேட்மேன் இவ்வளவு பொறுமையா ஆடுற மாதிரி பார்த்ததே இல்லை. இவ்வளவு பக்கத்துல பேட்மேனை இந்த மேட்ச்ல கூட, ஏன் நாங்க அடிச்ச மேட்ச்ல கூட நான் பேட்மேனை பார்த்தது இல்லை. ஐயோ, ஈக்குவல் பண்ணிட்டா ப்ரோ. வெரியான ஈக்குவல். ஐயோ, இதே போலதான் டெமனுக்கும் நடந்துச்சு. இதே போலதான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் லீட் எடுக்கிறான் இந்த மேட்ச்ல. ஃபைனலி ஜெயிச்சிருவானா? இது இப்படியே போயிருமா? இன்னொரு 2-3 கில் எடுத்தாண்டா, அதுக்கு பிறகு தனித்தனியா அடிச்சு ஜெயிச்சிருவானே. பேட்மேன் மேட்சை ஜெயிக்க முடியாம போயிருமோ? ஐயோ, ஸ்டைலு என்ன சொல்ற? இந்த மாதிரி ஆகுது. என்னாச்சு? அவனுக்கு எம்எஸ் ஆச்சா என்ன? கரெக்டா பார்த்து கேட்டு சொல்லு. ஐயோ, 3 கில் லீடு. ஃபைசல் காட்டு 3 கில் லீடுல முன்னுக்கு இருக்கான். பேட்மேனால அடிச்சு கொடுக்க முடியுமா? ஹெச்பி கம்மி ஆயிட்டு ஆனாலும் அடிக்கிறான். ஃபைசல் காட் பீக் பண்ணி அடிக்கிறான். ஓய்யோ, இமோட்டுக்கே இமோட்டான்ற மாதிரி. பேட்மேன் இமோட் போட்டதுக்கு இப்ப இமோட்டை போடுடா, நான் அடிப்பேன். நான் அடிச்சுட்டு நிக்கிறான். ஐயோ, லாபி வந்து அடிச்சுட்டு போறான். 5 கில் லீடு. நானும் கொண்டு வருவேன். நீ கொண்டு வந்தா பரவாயில்ல, ஃபெஸ்ட்டுக்கு நீ கொண்டு வந்தவன ஃபைசல் போட்டு பொழந்துட்டு இருக்கான். அடிக்கிறான், அடின்னு அடிக்கிறான், போட்டு பொழக்கிறான். இது வரைக்குமே யாருமே அடிக்காத பேட்மேனை இந்த அடி அடிச்சு பொழக்கிறான்டா டேய். இங்க பாரு, ஷாட்ட பாரு, ஹேக்க போட்டானா ஃபைசல், ஹேக்க போட்டானா. ஐயோ, ஷாட்டு வெரியான ஷாட்டு. 2.5 நிமிஷம். இந்த 2.5 நிமிஷத்துல 4 கிலோ லீட பிடிக்கணும், இல்லாட்டி செத்துருவான். ஃபைனல் மேட்சை ஜெயிக்க முடியாது, யூசி எடுக்க முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் மேட்சை ஜெயிக்க முடியாது, எடுக்க முடியாது. ஐயோ, நடக்குமா? என்ன நடக்க போகுது? 2 பேருக்கு ஹிட் இருக்கு. ஆனாலும் கம்பேக் கொடுத்து கொண்டு தான் இருக்கான். 16-19 ஃபைசல் லீடுல. பேட்மேனுக்கு இந்த 3 கில் எடுத்தா தான் பேட்மேன் ஜெயிக்க முடியும்னா ஈக்குவல் பண்ணவே முடியும். திரும்பவும் அந்த டேமேஜ் மாதிரி ஆகுமா? இல்ல, ஃபைசல் விட மாட்டேங்கிறான். 20-16 4 கில் லீடு. இந்த அடி அடிக்கிற ஃபைசலை அடிக்க முடியுமா? எப்பயுமே பேட்மேன் அடிச்சு ஜெயிச்சிட்டு இருந்தான், அவனை போட்டு பொழக்கிறான். இங்க பாரு, அவனுக்கே ஈமோட்டா, பேட்மேனுக்கே ஈமோட்டா. எப்பயுமே இல்லாம இத்தனை பேரை அடிச்சு ஈமோட் போட்டவனுக்கு ஈமோட்டை போட்டு அடிச்சிட்டு இருக்கான் ஃபைசல். ஒய்யோ, ஃபைசல் காட்டு, அவன் தான் ரியல் காட்டுன்னு காட்டி கொண்டு இருக்கான். இந்த பொறுமை நான் சொன்ன மாதிரியே பொறுமை. நான் கணிச்சது தப்பாவே போக மாட்டேங்குது. இந்த பொறுமையான ஆட்டம் தான் இன்னும் 1.5 நிமிஷத்துல பேட்மேனை ஜெயிக்க வைக்குமா இல்ல தோத்துருவானா? கரெக்டா ஆடினா ஜெயிச்சிடலாம். இன்னும் 1.5 நிமிஷம் அப்படியே இருக்கு. கரெக்டா ஆடினா ஜெயிச்சிடலாம். பட் ஆனா முடியாது. ஏன்னா இவன் கூட கில் எடுக்கலாம். ஒரு கில் இவன் எடுத்தா கூட அது பிறகு கூட கஷ்டம் தான். 2 பேருக்கு ஹிட்டு. ஆனாலும் அடிச்சுட்டான், பேட்மேன் அடிச்சுட்டான். ஒரே ஒரு நிமிஷம் 19-22 3 கில் லீடுல. ஃபைசல் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா லீட்ல இருக்கப்ப தப்பு பண்ணக்கூடாது. அவன் பக்கத்திலே வந்துட்டான், கம்பேக்க கொடுக்குறான். இந்த மாதிரி மேட்ச் இது வரைக்கும் பார்க்கல. லாஸ்ட் மேட்ச் டேமண்ட் மேட்ச் இது மாதிரி தான் நடந்துச்சு. ஃபைசல் டேமண்டும் ஆடின ஆட்டத்துல
டைமை கடத்துறான். வெரி குட். இந்த மாதிரி நடந்துச்சுனாலே பைசல பேட்மேனை வென்றலாம். அப்புறம் ஆட்டி ஆட்டி ஸ்டைல்ட வாயிலேயே போட்டு பொழந்துரும். செம்ம இமோட்டு போட்டு அடிச்சுட்டு நிக்கிறான் பைசலு. மேட்சை ஜெயிச்சிருவான் எனக்கு தெரிஞ்சு. 3 கில் எடுக்கணும், 3 கில் எடுக்கணும், 3 கில் எடுக்கணும், 2 கில் எடுக்கணும். 25 செகண்ட்ல 2 கில் எடுத்து தொடர்ந்து 2 கில் எடுத்தாதான் ஈக்குவல். வேற ஒரு கில் அப்பதான் ஒரு மேட்ச் ஆச்சு வரும். அப்படி இல்லண்டா, ஒரு கில் இவன் எடுத்தா கூட கஷ்டம். ஐயோ முடிஞ்சு 10 செகண்ட். ஐயோ முடியாது. பைசல் காட் வில் பி த வின்னர். ஐ நோ திஸ். எஸ் எஸ் எஸ். அடி சார வெடி பொழந்து கட்டினா. ஸ்டைலு மூஞ்சி எங்க வச்சுக்க போறன்றத மட்டும் சொல்லு. வேற லெவல். சீரியஸ்லி வேற லெவல். இது ஒரு வேகமா ஆடின வெறியான மேட்ச். இது வரைக்கும் இந்த மாதிரி நடக்கும்னு நான் ஒரு தடவை கூட யோசிக்கவே இல்லை. பைசல் காட் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாரையுமே டாமினேட் பண்ணி வின் பண்ணி, ஓய்யோ வெரி 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 வேற மாதிரி தெரியுமா? வேற மாதிரி. ஐயோ வித்து என்ன சொல்ற? அவனும் சூப்பரா ஆடினான் ப்ரோ. ஆனாலும் லாஸ்ட் கம்பேக் எல்லாம் வெரி. தூக்கம் வருதா? போய் தூங்கு போ. சத்தியமாடா டேய் செம்ம மேட்ச். செம்ம மேட்ச். இரு. ஐயோ ஃபைசல் ப்ரோ வாட்ஸ்அப் நம்பர் தெரியுமா என்னோடது? சொல்றேன் ப்ரோ. வாட்ஸ்அப் தெரியுமா உனக்கு என்னோடது? உங்களோட தெரியாது. நான் சொல்றேன், டைப் பண்ணிக்க. நீ எங்க இந்தியால இருக்கா இல்லையே? கல்ஃப் தானே? ஃபைசல் யூ டிசர்வ் இட். ஒன் ஆஃப் பெஸ்ட் மேட்ச் ஐ எவர் சீன். இந்தியாவா? ஓகே, அப்ப நான் சொல்றேன் அடிச்சுக்க. 0094. வரேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. உனக்கு சாட்ல விஷயலா வருது ஃபைசல் ப்ரோ. வெரி சரியா? 7648 00 பேட்மேன். ஓகே பேட்மேன் ப்ரோ வெரி வெரி. நீயும் வெரி. நீ தோப்பன்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீ தான் ஜெயிப்பன்னு நான் நினைச்சேன். ஆனா ஃபைசல்ட பொறுமை, கடைசியில கொடுத்த கம்பேக் எல்லாம் வெரி வேற மாதிரி. வெரி. அங்க ஸ்டைல் வந்து உனக்கு செம்ம சப்போர்ட். ஸ்டைல் உண்மையிலே சரியான சப்போர்ட் உனக்கு. நான் ஆக்சுவலா வேற ஒரு பிளேயரை கூட்டு வந்தா உன்னை அடிக்க வைக்கணுமோன்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஃபைசல் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஓகே. ஒரு நெக்ஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம். ஆமா, நெக்ஸ்ட் டைம் இன்னொன்று இதை விட பெருசா நான் ஏதாச்சும் பண்ண பாக்குறேன் அப்படின்னா ஒழுங்கா கொஞ்சம் ஆர்கனைசேஷன் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். நான் இவங்க 2 பேர்ட்டையும் நேத்து முந்தானத்தெல்லாம் சொல்லிட்டே இருந்தேன், பேசணும்னு. எனக்கும் டைம் இல்ல. ஓகே எனக்கும் டைம் இல்ல, அவங்களுக்கும் டைம் இருக்கல. கரெக்டா திரும்ப மறந்து போச்சு. அது நிறைய இருந்துச்சு. போட்டியா? இன்னும் சேவ் பண்ணி போடல போல. சரி, நாங்க 3 பேர் ஒரு டிடிஎம் போடலாம். 4 பேர் ஒரு டிடிஎம் போடலாம். ஏன்டா ஆஃப்லைன்? அவன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு தான் வரும் போல இருக்கு. ஆனா வெரி வெரி அல்ல மேட்ச். வெறியான மேட்ச். சி நினைக்கவே இல்ல. செம்ம செம்ம. ஓகே பாய்டா. பாய். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. லவ் யூ.